கம்ப்ளைண்ட் வந்து நேற்றைய தினம் தெற்கு தொகுதியில் கம்ப்ளீட் பணப்பட்டுவாடா பூரா கரூர்லேருந்து ரவுடிசம் ஆளுகளாக வந்து இங்கே 2000 பேர் வந்திருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். இங்கே 2000 பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதுபடியே கொடுத்துட்ருக்காங்க. இது நாங்கள் அங்கே இருக்க மக்கள் எங்கள்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் எங்கள் ஆளுக்கு போய் பார்க்க போனதில் கைகளை போயிடுச்சு. அவங்க வந்து கடிச்சு இந்த எங்கள் மனுஷன் கடிப்பானாங்க. என்ன மிருக ஜாதியா மனுஷனை கடிக்கிறது நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பசியா, ஒரு வித்தியாசம் இல்லையா? ஒன்று மாதிரி மனித ஜென்மம் தான். அவன் எங்கள் கட்சிக்காரன் வர்றான்னா நீ வாதாடு எது வேணால் பண்ண. கடிச்சு வச்சு ஒரு சின்ன பையனோட பார்க்காம நீங்கள் அந்தளவுக்கு நேற்று அவன் கையை இறுக்கி நேற்று ஆஸ்பத்திரியில் போய் படுத்து அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணான். இந்த தேர்தல் ஜனநாயகம் கோரி நடக்குமாங்கிறது தெற்கு தொகுதியில் நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். அதுக்காக கேட்டேன். நேற்று 8 இடத்துல கேஸ் போட்டிருக்கேன். அதை பேப்பர் அந்த கேஸ் கொடுத்த ஃபைல் நேற்று எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க. அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ சிஎஸ்ஆர் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. 8 இடத்துல பிடிச்சோம். மானாக்கா வீதி, ராமநாதபுரம், சுங்கோ, காந்தி நகர், ஹைவேஸ் காலனி, செட்டி வீதி, 80 அடி ரோடு, காந்திபுரம், இப்படி எல்லா இடத்துலையும் அதை பரவாயில்ல எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு 5000 ரூபா. பரிசு பொருள் ஏதாவது கொடுக்குறாங்களா? அது போக பரிசு பொருள் இன்னைக்கு கொடுக்க போகிறாங்களா? கலெக்டர்கிட்ட நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி? நான் கலெக்டர்கிட்ட மக்களை பாதுகாத்து கொடுங்க, நீங்கள் ஜனநாயக வழி எலெக்ஷனை நடத்துங்க, தேர்தல் நடத்துங்க, இல்லையா பாராமிலிட்டரியை வச்சு கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த மக்கள் இதே சூழ்நிலை இருந்தால் எப்படிங்க மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? உங்கள்கிட்ட பணம் வாங்காதவங்க ஓட்டு போட முடியாதுல்ல. இது என்ன பர்ச்சேஸா? வியாபாரமாக பண்ணுறீங்க? எங்கே 234 தொகுதியில் 233 தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடக்கலல்ல. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் அப்படி பண்ணுறீங்க? பணமாவே அதெல்லாம் கவலையே படாங்க. 10,500 ரூபா நோட்டு தான் கொடுக்குறோம். வீட்டுக்கே வந்து வீட்டில் போய் தண்ணி குடிச்சு வாங்காதவங்களை கொஞ்சம் அன்பு பேசுகிறாங்க, அப்புறம் ஒரு மிரட்டல் விடுறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சி அதை விட பிளைன்ஸ் கோடு என்ன சார் சொன்ன உடனே வரணுமா இல்லையா? எந்த பிளைன்ஸ் கோடும் நேற்று இல்லை. 2 இந்த தொகுதிக்கு பிளைன்ஸ் கோடு இவங்க முன்னக்கூடியே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பட்டுவிடா பண்ண போகிறோம், நீங்கள் எல்லாம் அமைதியாக சைலண்ட் மோடுக்கு போங்கன்ட்டாங்க. அதனால் ஒரு ஃபோன் பண்ணால் 2 மணி நேரம் கழித்து தான் அங்கே பிளைன்ஸ் கோடு வருது. அதுக்குள்ளே பிடிச்சி கொடுத்த ஆளை நம்ம போலீஸ்கிட்ட சொன்னால் எங்களுக்கு பிளைன்ஸ் கோடு தான் சார் பார்க்கணும், நாங்கள் பார்க்கக்கூடாது. அந்த மானாக்கா வீதியில் 8 பேர்த்த பிடிச்சாங்க எங்கள் ஆளுங்க. நான் போகும்போது 5 பேர் காரில் ஏறி உட்கார வச்சுருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு எப்படி அதிகாரம் வந்துச்சு? பிளைன்ஸ் கோடு இல்லாமல் 3 பேர் பணத்தோடு இருந்தோன்னு அவங்களே நாங்கள் பார்க்குறோம் அப்படியே விரட்டி விட்டாங்க. போலீஸு சுத்தமாக இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கைப்பாவையாக வேலை பார்க்கும். இந்த போலீஸை வச்சு இங்கே தேர்தல் நடத்தினா சுமூகமாக நடக்காது.